Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து டீ கடை கஜடான்னு சொல்வாங்க, டீ கடை கேக்குன்னு சொல்வாங்க, இல்ல ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்வாங்க. இந்த சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு கப் வந்து மைதா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு கப் வந்து சுகர் எடுத்துக்கிறோம். நீங்கள் சுகர் உங்களுக்கு அதிகமாக வேணான்னு நீங்கள் ஒரு முக்கால் கப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு முட்டை, ஒரு 2 ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். ரவை வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். ரவையை வந்து நான் இங்கே வறுக்கலை. நீங்கள் வறுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மொறுமொறுன்ற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து நான் சுகரை வந்துட்டு ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் அந்த ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். அந்த முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா மிக்சர் பிளெண்டரில் வந்துட்டு நான் திரும்பியும் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு பவுலில் நான் வந்து ஒரு கப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரவை வந்து நான் இங்கே அரை கப் எடுத்துருக்கேன். ரவை வந்து நான் வறுக்கலை, நான் அப்படியே தான் ப்ளெயினாக தான் எடுத்துக்கிறேன். ரவைக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து நான் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா தான் அந்த கஜ்ரா வந்து வெடித்து நமக்கு வந்து நல்லா உப்பி வரும். ஸோ வந்து பேக்கிங் சோடாவும் உப்பும் வந்து நான் போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச்லேருந்து 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க. பட்டர் வந்து நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான், இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை, சுகர், ஏலக்காய் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட் வந்து நான் ஊற்றிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரோட இந்த லிக்விடே உங்களுக்கு போதும் அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வந்து மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு கையில் பிடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஸ்டிக்கியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்பவும் வந்து நீங்கள் சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிடக்கூடாது, ஸ்டிக்கியாக இருக்கணும். கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டணும். நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அது நல்லா வந்து சோக் பண்ணிடுங்க. சோக் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆயிலை வந்து பாயில் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் எப்படி சப்பாத்திக்கு ரவுண்டாக உருட்டுவீங்க அந்த மாதிரி உருட்டி பால் மாதிரி நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். சிம்லே வச்சு நல்லா வேக வைங்க. ஏன்னா உள்ளேலாம் ரவை வந்து வேகாது. இந்த மாதிரி எண்ணெயை வந்து மேலாப்பில் எடுத்து நீங்கள் விட்டிங்கன்னா அது நல்லா வந்து வேகும். ஸோ திருப்பி விடும்போது உங்களுக்கு வந்து அந்த கஜ்ரா வந்து நல்லா வெடித்து உங்களுக்கு வரும். நீங்களே வந்து நடுவில் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேக்கிங் சோடா போட்டிருக்கறனால அதுவே வெடித்து வரும். ஸோ வெடித்து வரும்போதே உள்ளே இருக்க ரவை எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்திருக்கும். நல்லா திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு தெரியும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சிம்லேயே வச்சு செய்யுங்க, ஹையில் வச்சிடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பிளேட்க்கு வந்து சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு டீயோட இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்து தனி. ஸோ இது கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.